அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நிஃப்டி பத்தி வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில கால் அண்ட் புட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செம்ம ஜோரா இருந்திருக்கு இன்னைக்கு. ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கால் சைடு ஒரே ஒரு கிரீன், வெர்டிக்கல் கிரீன். இதில் என்ட்ரு ஆகுமா என்ட்ரு ஆக மாட்டோமா அப்படின்றதுக்காக நம்ம இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த ஏடிஆர் பேண்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏடிஆர் பேண்ட். இது எதுக்குன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ கிரீன் வந்துருச்சு, ட்ரெண்ட் ரெட்டில் இருக்குது. நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. நான் என்ட்ரு ஆகிட்டேன், என்ன ஆகும்? நம்மளுக்கு எக்ஸிட் ஆக இவ்வளோ டைம் இருக்குது பாருங்க, 43 டைம், 54 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் டைம் இருந்திருக்கு நம்மளுக்கு. உங்களுடைய ட்ரெண்டு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, 1 மணி நேரமாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, வெளில வந்துடணும். அப்படியே விட்டுட்டாலும் உங்களுக்கு இங்கே பைக்கும் இங்கே செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க, பெருசாக லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷல். ஓகே, அடுத்து இந்த சைடு ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. இங்கே இந்த பாதியில் என்ட்ரானோம்னா 70 பாயிண்ட். இந்த கேண்டில் பாருங்க, ஒரே தான் போயிடுச்சு டபார்னு. நம்மளால என்ட்ராகவே முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க, நமக்கு சிக்னல் வருது, இப்படி வருதுன்னா யாராச்சும் போய் இந்த 60 பாயிண்ட்ல போய் இங்கே என்ட்ராகணும்னு நினைப்பாங்களா? ஸோ என்ட்ரி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் இது முடிஞ்ச விட்டு என்ட்ரானா கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு 30-40 பாயிண்ட் ப்ராஃபிட். சரியா? ஸோ எப்பயுமே நம்ம இண்டிகேட்டர்ல வந்து நம்மளால ஏதாச்சும் ப்ராஃபிட் காமிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க, அதுதான் அதோட ஸ்பெஷல். ஓகே, சென்செக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கொஞ்சம் வேகமா. சென்செக்ஸ் கால் சென்செக்ஸ் கால் சென்செக்ஸ் புட். சென்செக்ஸ்ல தான் ஜாக் பட்டிருக்கு போலையா? இங்கே பாருங்க, 1 2 என்ட்ரியா கிரீன் தான். இது வந்து என்ன இருக்கு, லாஸ் ஆயிருக்கா, 8-10 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கு. ஆனா இவனை பாருங்க, 120. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, இவன் டவுன் டவுன்ல இருக்கான், அப்ப இங்க பைக்கு எதிர்பார்க்கலாம். இவன் வந்து சைட்வேஸ்ல இருக்கான், அப்ப யார் ரெண்டுல யார் வேணாலும் பை பண்ணலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும், முன்னாடியே தெரிஞ்சிருங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ராக மாட்டோம். சப்போஸ் என்ட்ரானோம்னா அடுத்ததுலேயே செல்லு, 5 பாயிண்ட் லாஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட்டு சென்செக்ஸில். இங்கேயும் ஒரு என்ட்ரி, இங்கே 2 என்ட்ரி, 2 என்ட்ரியில் இது 10 போச்சு, இதில் 120. ஸோ எப்படின்னு பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படியே ஃபால் ஆச்சு, என்ட்ரியே வரல, இங்கே என்ட்ரி ஆச்சு, பை என்ட்ரி வந்துச்சு. ஓகேவா? இந்த பையில் அடுத்து இந்த கேண்டிலோட லோவில் செல் 16 பாயிண்ட். அடுத்து இந்த ஆஃப்ல பை பண்ணி 106 பாயிண்ட். இது வந்து ரெட்ல இருக்கு, நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். என்ட்ரு ஆனோம்னாலும் ஒரு 15 பாயிண்ட், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், 90 பாயிண்ட் நம்மளால ஈஸியாக எடுத்தோம்னா, நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிறேன், ஒரு லாட்டுக்கு நான் 2000 ரூபாய் அப்படின்னா, ஒரு லாட்டுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 760 இன்ட்டு 20, 15K வந்து 2000 ரூபாய் மாறி இருக்குன்னா, யூ கேன் இமேஜின் நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த டார்கெட்டை தொட்டு திரும்பி இருக்கா? அந்த டார்கெட் ஏன் தொட்டுச்சு? நல்லா பாருங்க, இந்த லைனை ஏன் தொட்டு கீழே வந்துச்சு? இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.